ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே குட் மார்னிங். இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு சூப்பரான சின்சான் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இந்த எபிசோடில் நம்ம ஹாரி ஜிம்முக்கெல்லாம் போவார். இப்படியாப்பட்ட ஒரு எபிசோட ஸ்கிப் பண்ணிடாதீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி வெல்கம் டு டாப் டாக்கர். எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹாரியும் சரக்கு அடிச்சுட்டு ஃபுல் போதையில் வந்து கதவு தட்டுவார். மிக்ஸியும் கதவு ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு, என்ன ஹாரி நீங்கள் இன்னைக்கு குடிச்சிட்டு வந்துருக்கீங்களான்னு கேட்க, உடனே ஹாரியும் இப்போ என்ன குளிச்சுட்டு வந்திருக்கேன், குடிச்சிட்டு தான் வந்திருக்கேன் தள்ளுமானின்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டு ஒரு தட்டில் சோறை போட்டு கட்டுன்னு கட்டுவாரா. உடனே மிக்ஸியும் இதை பார்த்துட்டு, ஹாரி ஆல்ரெடியும் தொப்பை எக்ஸல் சைஸ்லேருந்து டபுள் எக்ஸல் சைஸுக்கு இவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்கு. இன்னமும் நீங்கள் இந்த தீனி தின்னீங்கன்னா அவ்வளோதான், உங்களால் ஃப்யூச்சரில் எழுந்து கூட நடக்க முடியாதுன்ட்டு சொல்ல, உடனே நம்ம தலைவனும் சும்மா இல்லாமல், அம்மா அப்பா உங்களை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் ஒல்லியாக தான் இருக்காருன்னு சொல்ல, உடனே மிக்ஸியும் அப்போ நீ அதை குண்டுன்னு சொல்கிறேன்னு சொல்லிட்டு 2 பேர் மண்டியில் ஒரு கொட்டு வைப்பாங்க. உடனே ஹாரியும், ஏமா மிக்ஸி அவன் தானே உனக்கு குண்டுன்னா அவனை தானே நீ கொட்டியிருக்கணும், என்ன எதுக்குமா கொட்டினேன்னு கேட்க, மிக்ஸியில் நான் காண்டானா யாரை வேணாலும் கொட்டுவேன், ஏன் கொட்டினேன்னு கேட்டால் மறுபடியும் கொட்டுவேன், கொஞ்சம் நீங்கள் சும்மா இருங்க, நான் உங்களுக்காக ஒரு விஷயத்த பார்த்து வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு டக்குனு ஒரு புக்கை வெளியே எடுத்துட்டு, 1 டே ஃப்ரீ ஸ்போர்ட்ஸ் கிளப்பா, இந்த ஸ்போர்ட்ஸ் கிளப்பில் ஜிம்மில் என்னென்னலாம் சொல்லிக் கொடுப்பாங்களோ அது எல்லா எக்ஸசைஸுமே சொல்லிக் கொடுப்பாங்களா ஹரி, ஸோ நீங்கள் அங்கே போயிட்டு உங்கள் உடம்பு நீங்கள் குறைக்கணும்ன்ட்டு சொல்ல, உடனே ஹரியும் நீ கொஞ்சம் சும்மா இருமா, ஜிம்முக்கெல்லாம் போயிட்டா புஷ்அப்ஸு புல்லப்ஸு ரன்னிங்கு ஜாகிங்னு சொல்லிட்டு என்னென்னமோ பண்ணணும், சொல்லும் போதே எனக்கு மூச்சு வாங்குது, இதெல்லாம் பண்ணால் நான் போகவே மாட்டேன்ட்டு அப்படியே 2வது பேஜ் திருப்புவார். பார்த்தா 2வது பேஜில் ட்ரைனிங் கொடுக்குற அக்காவோட ஃபோட்டோ போட்டிருக்குமா. உடனே ஹரியும் பார்த்துட்டு, அக்கா சோக்கா இருக்காங்களே, அப்போ ஜிம்முக்கு போகலாம் போலியே. மிக்ஸி நான் என்னோட மனசை மாற்றிக்கிட்டேன், என்ன இடம் என்னைக்கு எங்கன்னு மட்டும் சொல்லு, கரெக்டாக அந்த இடத்துக்கு நான் போயிடுறேன்னு. இப்போ அடுத்த நாள் பொழுது வெடிது. நம்ம ஹாரியும் கரெக்டாக மிக்ஸி சொன்னது ஸ்போர்ட்ஸ் கிளப்புக்கு போயிட்டு ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு. இப்போ கரெக்டாக அந்த அக்காவும் வருவாங்க. நம்ம ஹாரியும் அந்த அக்காவை பார்த்த உடனே வேகமாக கிட்டக்க போயிட்டு, என்னோட பேர் ஹாரி நோகரா, எனக்கு 35 வயசு தான் ஆகுதுன்னு. உடனே நம்ம ஷின்சானும் முந்திக்கிட்டு, என்னோட பேர் ஷின்சான் நோகரா, எனக்கு எங்கள் அப்பாவோட 30 வயசு கம்மியாக தான் ஆகுதுன்னுவா. அந்த அக்காவும் இதெல்லாம் உங்ககிட்ட கேட்கவே இல்லையான்னு. அடுத்து நம்ம ஹாரியை கூப்பிட்டு, இங்கே பாருங்கள் நம்ம பேசிக்ஸ்லேருந்து ஆரம்பிக்கலாம், ஃபஸ்ட்டு உங்களுக்கு வாக்கிங் எக்ஸசைஸ்னு சொல்லிட்டு ட்ரெட்மில் கிட்ட கூட்டின்னு போயிட்டு அதை ஆன் பண்ணி விட்டுட்டு ஸ்லோவாக நடங்க பார்ப்போம்னு சொல்ல, நம்ம ஹாரியும் நடந்துட்டு இருப்பாரா. நம்ம ஷின்சான் இதை பார்த்துட்டு, அக்கா எங்கள் அப்பா என்ன பண்ணுறாரோ அதை நானும் பண்ணோம், எனக்கு இந்த மிஷின் ஆன் பண்ணி கொடுங்கன்னு சொல்ல, உடனே அந்த அக்காவும், தம்பி நீ சின்ன பையன்ப்பா, உனக்கு இதுக்கெல்லாம் வயசு பத்தாதுன்னுவாங்க. உடனே நம்ம தலைவனும், சின்ன பையனா என்னக்கா, ஐ எம் 5 இயர்ஸ் ஓல்டுக்கா, அந்த மிஷினை கொஞ்சம் ஆன் பண்ணி கொடுக்காங்கம்மா. இந்த நேரத்தில் நம்ம ஹாரியும் அந்த அக்காவை கூப்பிட்டு, நான் கரெக்டாக தான் நடக்கிறேன்னா, எனக்கு என்னமோ சரியாக தெரியல, நீங்கள் ஒரு வாட்டி நடந்து காட்டுங்கன்ட்டு சொல்ல, அந்த அக்காவும், இங்கே பாருங்கள் உடம்ப நல்லா லூஸாக வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் எப்போ நடக்க அப்போல கேஷுவலாக கையும் காலையும் நல்லா வீசி பொறுமையாக நடங்கன்ட்டு சொல்ல, அதே மாதிரியே நம்ம ஹாரியும் கரெக்டாக நடந்து காட்டுவாரா. இந்த நேரத்தில் பக்கத்தில் இருக்கிற ஸ்பீக்கர்லேருந்து ஒரு சவுண்டு வரும், யாமிக்கும் நீங்கள் எங்கே இருந்தாலும் வாங்கன்னு சொல்லிட்டு. உடனே அந்த அக்காவும், எனக்கு இப்போ ஒரு முக்கியமான வேலை இருக்குது, நான் உடனே போகணும், நீங்கள் இதை ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருங்க, நான் சீக்கிரமாக வரேன்னு சொல்லிட்டு அங்கே வந்து கிளம்பிடுவாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு இப்போ நம்ம ஹாரியும் கிட்டத்தட்ட 10 நிமிஷம் முடிய போது, அடுத்து என்ன பண்ணணும்னு அந்த அக்கா சொல்லாமையே போயிட்டாங்களே, எப்போ வருவாங்கன்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு. இப்போ அந்த இடத்துக்கு வேற ஒரு ஜிம்பாய் வந்துட்டு, ஹாரி இங்கே தான் இருக்கீங்களா, வாங்க அடுத்து நீங்கள் என்ன பண்ணணுன்றத நான் சொல்லித்தரேன்ட்டு சொல்ல, உடனே ஹாரியும் பார்த்துட்டு, இவன் யாரா பார்க்கவே காண்டா மிருகம் போல இருக்கான், இவன்ட்டு நீ வேண்டான்ட்டு சொன்னால் நம்மளே அடிப்பான் போலியே, வேற வழியில் போவோம்னு சொல்லிட்டு ஹாரி அவன் பின்னாடியே போவார். அடுத்து அவனும் நம்ம ஹரியையும் ஷின்சானையும் பக்கத்தில் நிற்க வச்சுட்டு, 1 2 3 4 இப்போ கையை தூக்குங்க, 1 2 3 4 இப்போ காலை தூக்குங்க, 1 2 3 4 இப்போ ஜம்ப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு எக்ஸசைஸ் சொல்லித்தரேன்ற பேரில் காண்டேத்திட்டு இருப்பாரா. நம்ம ஹரியும் வேண்டாம் விருப்பத்தை பண்ணிட்டு இருப்பாரு. இப்போ நம்ம ஷின்சானும் ஹரி கிட்ட போயிட்டு, நைனா ஏதாச்சும் ஐடியா பண்ணுங்க நைனா, எனக்கு இந்த எக்ஸசைஸ்லாம் செட் ஆகாது, வாங்க வீட்டுக்கே போகலான்ட்டு சொல்ல, நம்ம ஹரியோட ஜிம்பாயை கூப்பிட்டு, ஃபோனுக்கு சார்ஜர் போட்டுட்டு சுவிட்ச் போடாமல் வந்துட்டேன், நான் உடனே வீட்டுக்கு போகணும் போட்டான்னு கேட்பாரா. கரெக்டாக இப்போ அந்த இடத்துக்கு அந்த அக்கா வருவாங்க. உடனே ஹாரியும் வாய முடிப்பார். அடுத்து அந்த அக்காவை அங்கே வந்துட்டு, இதுக்கப்புறம் நீங்கள் கிளம்புங்க, நானே உங்களை பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஜிம்பாயை அனுப்பி விட்ருவாங்க. அடுத்து அந்த அக்காவில் திரும்பவும் நம்ம ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பிக்கலாமான்னு சொல்லிட்டு 1 2 1 2ன்னு எக்ஸசைஸ் பண்ணி காட்டுவாங்களா. அதை பார்த்து பல்லு இழுத்துக்கிட்டு நம்ம ஹாரியும் ஷின்சானும் ஆர்வமாக பண்ணிகிட்டு இருப்பாங்க. மறுபடியும் ஸ்பீக்கர்லேருந்து சவுண்ட் வரும், அந்த அக்காவை யாரும் கூப்பிட்றாங்கன்னு சொல்லிட்டு. அந்த அக்காவை சாரி சொல்லிட்டு உடனே அந்த இடத்த விட்டு கிளம்பிடுவாங்க. இப்போ திரும்ப அந்த ஜிம்பாய் அங்கே வந்துட்டு, ஹரி நீங்கள் என்னை மிஸ் பண்ணீங்களா, வாங்க திரும்ப கண்டினியூ பண்ணலான்னு சொல்லிட்டு 1 2 3 4 1 2 3 4ன்னு சொல்லிட்டு நம்ம ஹாரியை ஜம்ப் பண்ணி காட்ட சொல்வாரா. நம்ம ஹாரியும் இதுக்கு ஒரு எண்டே இல்லையான்னு சொல்லிட்டு தகச்சு போய் நிற்பாரு. அதுக்கடுத்து அந்த ஜிம்பாயும், அடுத்து உங்களுக்கு லெக் எக்ஸசைஸ், கமான் காலை வச்சு இதை வெயிட்டை தூக்குங்க பார்ப்போம்னு சொல்லிட்டு ஹாரியை போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருப்பாரு. அதுக்கடுத்து ஹாரியால் தூக்க முடியாத அளவுக்கு வெயிட்டை கொடுத்துட்டு, இதை நீங்கள் தூக்கி ஆகணும்னு சொல்லிட்டு ஹாரியை தூக்க சொல்லிட்டு இருப்பாரு.
நம்ம ஹாரியும் எல்லாத்தையும் பண்ணி முடிச்சுட்டு மூச்சு வாங்கிட்டு இருப்பாரா. அதுக்கப்புறம் ஜிம்பாயும் வந்துட்டு நெக்ஸ்ட்டுன்னுவாரு. ஹாரியில் என்ன நெக்ஸ்ட்டு, இதுக்கப்புறம் எனக்கு தான்ப்பா ரெஸ்ட்டு, ஆளை விடுங்க நான் வீட்டுக்கே போகிறேன்ட்டு சொல்ல, உடனே இந்த ஜிம்பாயும் அப்போ இவங்க ஸ்விம்மிங் பூலுக்கு குளிக்க வரல போல, அப்போ இந்த மேடம் கிட்ட சொல்லிட வேண்டியதான் வரேன். உடனே ஹாரியோ அந்த மேடமும் வராங்களா, நான் எப்போ வரலன்னு சொன்னேன், ஆல் த டைம் ஐம் ரெடின்னு சொல்லிட்டு ஹாரி நேராக ஸ்விம்மிங் பூலுக்கு போவாரா. கரெக்டாக இப்போ அந்த அக்கா வந்துட்டு ஹாரி எப்படி போச்சு இன்னைக்கான நாள்னு கேட்க, நம்ம ஹாரியோ ஒரே நாள் தான் எக்ஸசைஸ் பண்ணல, ஆனால் நான் பயங்கர பலசாலியாக மாறின மாதிரி ஃபீல் பண்ணுறேன்ட்டு சொல்ல, அந்த அக்காவும் சூப்பர் 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 வாங்க இப்போ நம்ம தண்ணிக்குள்ளே குதிக்கலான்ட்டு சொல்ல, நம்ம ஹாரியும் செஞ்சோம் கரெக்டாக தண்ணிக்குள்ளே குதிப்பாங்க. திரும்பி ஸ்பீக்கரில் ஏதோ சவுண்டு வரும், அந்த அக்கா வேறு கூப்பிட்றாங்கன்னு சொல்லிட்டு அந்த அக்காவும் எனக்கு பதிலாக வேற ஒருத்தரை நான் அனுப்புகிறேன், இப்போ நான் போய் ஆகணும்னு சொல்லிட்டு உடனே கிளம்பிடுவாங்க. நம்ம ஹரியும் ஷிட் எது நடக்கக்கூடாதுன்னு நினச்சனோ அது தாண்டா நடக்குதுன்னு வருத்தப்படுவார். இப்போ அந்த அக்காவுக்கு பதிலாக அந்த இடத்துக்கு வேற ஒருத்தவங்க வந்திருப்பாங்க. லேடி வாய்ஸ் கேட்குமா, உடனே ஹரியும் லேடி வாய்ஸ் கேட்குதுன்னு திரும்பி பார்ப்பாரு. பார்த்தா இந்த நனக்கு அக்காவோட ஃப்ரெண்டு வந்திருப்பாங்க. உடனே அந்த அக்காவும் ஷின்சான் நுகாரா நீங்களா, உங்களுக்கு ஸ்விம்மிங் சொல்லி தரத்துல எனக்கு பயங்கர சந்தோஷம், இருங்க இப்போ மேலேருந்து குதிக்கிற பாருன்ட்டு சொல்லு. நம்ம ஹரியும் ஆல்ரெடி நொந்து போயிருக்கேன், நீ வேற குதிக்காதம்மான்ட்டு அப்படியே ஷாக் ஆவார். இப்போ அப்படியே நம்ம மிக்சியை காட்டுறாங்க. மிக்சியும் அடுத்து நம்ம ஹாரியை யோகா கிளாஸ்க்கு அனுப்பலாமா இல்லை கராட்டா கிளாஸ்க்கு அனுப்பலாமான்னு சொல்லிட்டு நோட் பண்ணிட்டு இருப்பாங்க. இதோ இந்த எபிசோட் முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேவா, டட்டா பை பாய்.